வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்டுள்ள இருநாட்டு உடன்படிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க நேரமில்லை என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் கருத்து. அமெரிக்காவின் தீர்வை வரை தொடர்பான அடுத்த பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்க வர்த்தக நிறுவன பிரதிநிதிகள் குழு அனுமதி அளித்துள்ளது என ஹர்ஷன சூரியபெரும தெரிவிப்பு. பொருளாதார வளர்ச்சியினை வரையறுப்பதற்கு அரசின் 159 உறுப்பினர்களுக்கு வெட்கமில்லையா என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா கேள்வி. வடக்கு மக்களின் காணி உரிமை உறுதிப்படுத்தப்படுவதுடன் காணியை அவர்கள் சுதந்திரமாக பயன்படுத்த முடியும் என வசந்த சமரசிங்க உறுதி. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையின் அபிவிருத்தியை முன்னெடுக்க உலக வங்கி முக்கிய பங்காளியாக செயல்படுகிறது என்று இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். உத்தியோகபூர்வ விஜயமாக இலங்கைக்கு வருகை தந்துள்ள உலக வங்கி குழுமத்தின் தலைவர் அஜய் பங்காவை வெளிவிவகார அமைச்சர் நேற்றைய தினம் சந்தித்திருந்த போது இலங்கையின் வளர்ச்சி இலக்குகளை அடைவதற்காக உலக வங்கி வழங்கும் நிலையான ஆதரவுக்கு நன்றி தெரிவித்தார். சந்திப்பின் போது கல்வி, சுற்றுலா, விவசாயம், புதுப்பிக்கத்தக்க சக்தி வலு, வர்த்தகம் மற்றும் முதலீடு உள்ளிட்ட துறைகளில் தற்போது நடைமுறையில் உள்ள மற்றும் எதிர்காலத்தில் திட்டமிடப்படும் ஒத்துழைப்பு முயற்சிகள் குறித்தும் அமைச்சருக்கு விளக்கம் அளித்தார். இதேவேளை இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்டுள்ள இருநாட்டு உடன்படிக்கைகளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க நேரமில்லை என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் குறிப்பிட்டிருந்தார். தொலைக்காட்சி செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். இந்த உடன்படிக்கை கடந்த சனிக்கிழமை கைச்சாத்திடப்பட்டது. அதே நேரத்தில் நாடாளுமன்ற அமர்வு செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றதால் ஆவணங்களை சமர்ப்பிக்க தேவையான நேரம் கிடைக்கவில்லை என்று கூறியுள்ளார். இந்த தகவல்களை அறியும் ஆர்வமுள்ளவர்கள் தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் ஆவணங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அமைச்சர் தெரிவித்திருந்தார். அதேவழி அமைச்சரவையின் அனுமதி பெற்றவுடன் உரிய நேரத்தில் இந்த ஆவணங்கள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். அமெரிக்க வரி தீர்ப்பு தொடர்பான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கான அனுமதியை அமெரிக்க வர்த்தக நிறுவன பிரதிநிதிகள் குழு வழங்கிக் கொள்வதாக நிதி பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரியபெரும குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் மேலும் கூறுகையில், நாட்டின் பொருளாதாரம் நிலை வந்ததின் பின் பலனாக வாகன இறக்குமதிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. தற்போது தனியார் துறையின் பல நிறுவனங்கள் பெருமளவில் வாகனங்களை இறக்குமதி செய்கின்றன. கடந்த 6 மாதங்களில் பொருளாதாரம் தொடர்பாக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. ஆனால் இவற்றில் எதற்கும் நிரூபணம் இல்லை. அவை அனைத்தும் பொய்யாகி உள்ளன. தற்போது நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பு $6.5 பில்லியன் உள்ளது. இந்த வருட இறுதிக்குள் அதை $7 பில்லியன் உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அரசும் தனியார் துறையும் ஒன்றிணைந்து தொழில் முயற்சிகளை மேம்படுத்தும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது. 2025ஆம் ஆண்டுக்குள் அரச வருமானத்தை மேம்படுத்துவது இதன் முக்கிய இலக்காகும். அமெரிக்க வரி தீர்வு விவகாரத்தில் இலங்கைக்கு ஏற்ற வகையில் ஒரு சாதகமான முடிவை எட்ட முடியும் என்ற நம்பிக்கை தமக்கு உள்ளதாக அவர் கூறியிருந்தார். பொருளாதார வளர்ச்சி 3% முதல் 3.1% வரை மட்டுப்படுத்தப்பட்டதை விமர்சித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா இதற்காக அரசாங்கத்தின் 159 உறுப்பினர்களுக்கும் வெட்கம் இல்லையா என்று கேள்வி எழுப்பினார். அரசியல் பொறுப்புணர்வுடன் தற்போதைய பொருளாதார ஸ்திரப்படுத்தலுக்கான பெருமை முந்தைய அரசாங்கத்திற்கே சொந்தமானது என்றும் தெரிவித்தார். பணவீக்கம் மற்றும் வட்டி விகிதங்கள் குறைவடைந்ததையும் கடந்த ஆட்சி காலத்தில் நடந்தவை என்று அவர் கூறினார். பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் 2025ஆம் ஆண்டில் 5% வளர்ச்சி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது 3% வளர்ச்சி என்றே சொல்லப்படுகின்றது. ஏழ்மை 33% உயர்ந்துள்ள சூழலில் வேலைவாய்ப்புகளை எவ்வாறு உருவாக்க முடியும் என்றார். 2048ஆம் ஆண்டுக்குள் இலங்கையை அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்ற வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கருத்தை அவர் மேற்கோளாக குறிப்பிடுகையில் அதற்காக அரசாங்க உறுப்பினர்கள் சிரித்ததாக சாடினார். பொருளாதார வளர்ச்சிக்கான பாதையை அறிந்திராததுதான் இந்த அரசாங்கத்தின் மிகப்பெரிய குறைபாடாகும் என்றும் அவர் வலியுறுத்தி கூறினார். அரசு ஊழியர்களுக்கான சமீபத்திய சம்பள உயர்வுக்கு ஒத்துப்போன வகையில் தனியார் துறை ஊழியர்களின் தேசிய குறைந்தபட்ச மாதாந்திர மற்றும் தினசரி சம்பளங்களை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான நோக்கில் 2005ஆம் ஆண்டினது 36ஆம் இலக்கு, 2016ஆம் ஆண்டினது 4ஆம் இலக்கு, 3ஆம் இலக்கு தொழிலாளர் சம்பள சட்டங்களில் திருத்தங்களை மேற்கொள்ளும் முன்மொழிவுக்கு ஏப்ரல் 7ஆம் தேதி அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இந்த சட்ட திருத்தங்களுக்கான மசோதாக்கள் சட்ட வரைவாளர் மூலம் தயாரிக்கப்பட்டு சட்டமா அதிபரின் அனுமதியும் பெறப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த மசோதாக்கள் வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட பின்னர் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய தொழிலாளர் அமைச்சர் முன்வைத்த பரிந்துரைக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த ஆண்டின் 2வது மின்கட்டண சீராக்கத்திற்கான யோசனையை இலங்கை மின்சார சபை மே 15ஆம் தேதி இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சீராக்கம் ஜூன் மாதம் அல்லது ஜூலை மாதங்களில் நடைமுறைக்கு வரலாம் என்றும் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. மின் கட்டணங்கள் அதன் உற்பத்தி மற்றும் விநியோக செலவுகளை பிரதிபலிக்கும் வகையில் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது.
வடக்கு மக்களுக்கான காணி உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட்டு அவர்கள் அந்த காணிகளை சுதந்திரமாக பயன்படுத்தும் உரிமை வழங்கப்படும் என்று அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கமும் ராணுவமும் இணைந்து இனவாதத்தை பரப்புவதாக பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் உண்மையில் இனவாதத்தை தோற்கடித்த அரசாங்கம் தான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்று அவர் வலியுறுத்தினார். வடக்கு கிழக்கு மற்றும் தெற்கே ஒரே குடையின் கீழ் ஒன்றிணைத்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்றும் இனவாதத்திற்காக மீண்டும் எந்த விதத்திலும் இடமளிக்கப்பட மாட்டாது என்றும் அவர் கூறியிருந்தார். சிலர் இப்போது மாயை உருவாக்க முயலுகின்றார்கள். இதுபோன்ற விஷயங்கள் கடந்த காலங்களிலும் நடைபெற்றுள்ளன. காணிகளை கையகப்படுத்தி நண்பர்களுக்கு விற்ற அரசியல்வாதிகள் பற்றியும் எதிர்காலத்தில் நாம் பேசப் போகின்றோம். வடக்கிலும் அப்படி நடந்துள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த நிலையில் அரசாங்கம் தெளிவாக உரிமையுள்ள மக்களுக்கே அவர்களது நிலங்களை வழங்க நடவடிக்கை எடுக்க உள்ளது என்றும் அமைச்சர் உறுதிப்படுத்தியிருந்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தொடர்ந்து வேட்பாளர்கள் தங்களின் தேர்தல் பிரச்சார வருமானம் மற்றும் செலவினங்களுக்கான அறிக்கைகளை மே 28ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டின் 3ஆம் இலக்க தேர்தல் செலவின ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் ஒவ்வொரு வேட்பாளரும் தனித்தனியாகவும் முறையாகவும் இந்த அறிக்கைகளை தயார் செய்து சமர்ப்பிக்க வேண்டிய கட்டாயம் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவிக்கின்றது. இதற்கமைய போட்டியிட்ட மாவட்டங்களின் தெரிவத்தாட்சி அதிகாரிகளிடம் இந்த அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தின் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை இவ்வாறு அறிக்கைகள் சமர்ப்பிக்க தவறும் வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று இருந்தாலும் அதனை நடைமுறையில் செயல்படுத்துவது கடினம் என்று ஜனநாயக மறுசீரமைப்பு மற்றும் தேர்தல் கற்கைகள் நிறுவனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மஞ்சுள கஜநாயக்க கூறியுள்ளார். கெங்குராகுட விமானப்படை தளத்தில் இருந்து பயிற்சிக்காக புறப்பட்ட பெல் 212 ரக உலங்கு வானூர்தி மாதுர்பூயா நீர்த்தேக்கத்தில் விபத்துக்குள்ளானது என்று விமானப்படை ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக தெரிவித்த அவர், விமானத்தில் 2 விமானிகளும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் சிலர் காயமடைந்த நிலையில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறியிருந்தார். இந்த நிலையில் தற்போது விமானத்தின் 2 விமானிகள் உட்பட 12 பேர் இருந்ததாகவும் அவர்கள் அனைவரும் தற்போது மீட்கப்பட்டதாகவும் இலங்கை விமானப்படை தெரிவிக்கின்றது. அதே நேரம் விபத்திற்கான காரணத்தை கண்டறிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் விமானப்படை தெரிவித்துள்ளது. செல்லுபடியற்ற விசாக்களை பயன்படுத்தி நாட்டில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 34 வெளிநாட்டு பிரஜைகளை குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகள் கைது செய்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் 19 முதல் 54 வயதுக்குட்பட்டு பங்களாதேஷ் பிரஜைகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் மேற்கொண்ட விசாரணையின் பின்னர் சந்தேக நபர்கள் கம்பஹா சீதுவை பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்டவர்களை பங்களாதேஷிற்கு மீண்டும் திருப்பி அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்படுகிறது.